தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாயாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. மாயாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது மாயா கண்ணை திறந்த பிறகு தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் என்னை நீங்கள் கை நீட்டி அடித்ததே கிடையாது, ஆனால் நீங்கள் இப்போ என்னை அடிச்சிட்டீங்க, இன்னைக்கு வேற ஒரு அண்ணனாக தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தப்பே பண்ணாத மாதிரி இங்கே மாயா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த சகுந்தலா, இவ எந்த தப்பும் பண்ணாத மாதிரியே இப்போ பேசிகிட்டு இருக்காள், இவ வேற அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, மாயா பேசுறதை கேட்டு ஜீவா ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆனாலும் எதுவுமே பேசலை. ஜீவாவும் வந்திருக்காரு. அப்போது கௌதம் வந்து சொல்கிறது, உன்னுடைய கெரியர் முக்கியம்னு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேன்னா நாங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கோம்ல, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இது மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, இப்போ தான் நீ பொழைச்சி வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேச, இதுதான் அண்ணன் தங்க பாசம் அப்படின்றது. ஸோ மாயா மேலே கௌதமுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி சகுந்தலா ஒரு பக்கம் பேச, மதுமிதா இங்கே மறைச்சு பார்த்துட்ருக்காங்க. ஜீவாவும் அப்படி தான் நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் கௌதம் மாயாவை மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஜீவாவும் மதுமிதாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக ஜீவா மாயாவை மன்னிக்க மாட்டாங்க. இருந்தாலும் மாயாவை ஒதுக்காமல் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காரணம், தன்னுடைய அக்காவுடைய வாழ்க்கைக்காகவது ஜீவா இப்படி ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஜீவா மாயாவை அவங்க லைஃப்பில் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.